அடியேன் நமஸ்காரம். அவனுடைய மாய வினைகள், அவனுடைய லீலா வினோதங்கள், அவன் எப்படி நம்மளெல்லாம் படைக்கிறான், எப்படி நம்மளெல்லாம் காப்பாத்துறான். நம்ம அப்பாக்கு நம்ம எவ்வளவு கிராட்டிடியூடா இருப்போம். நம்ம அப்பா தான் நம்மளுக்கு உயிர் கொடுத்தார். நம்ம அப்பாவை நம்மளை வளர்த்தார். நம்ம அப்பா நம்மளை படிக்க வச்சார். நம்ம அப்பா நம்மளுக்கு வேலை வாங்கி கொடுத்தார். இந்த ஜென்மத்தோட முடிய போற இந்த சொந்தத்துக்கே நம்மளுக்கு அவ்வளோ ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையோ. எங்கப்பா எங்கப்பா எங்கப்பான்னு சொல்லிக்கிறோமோ இல்லையோ. எல்லாருக்கும் அப்பா அவன் ஒருத்தன் தானே. அவனையே நம்ம நம்ப மாட்டேங்கிறோம். அவனையே நம்ம கொண்டாட மாட்டேங்கிறோம். அவன் எவ்வளோ பண்றான். திருமழிசை ஆழ்வார் நிறைய பாசுரங்கள்ல அவனை பூட்டியிருக்கார். திருமழிசை ஆழ்வார் 6 சமயங்கள்லயும் இருந்து அனுபவிச்சு அப்படின்னு ஏற்கனவே விண்ணப்பிச்சதுதான். அதுக்கப்புறம் நாராயணனே பரதெய்வங்கிறத ஸ்திரமா ஸ்தாபிச்சுவர். பக்தியில ரொம்ப உழண்டு போனவர். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உலகம் தன்னை நீ படைத்தாய். இந்த உலகத்தை நீ தான் படைக்கிற. பிரளயத்துல உன் வயிற்றுக்குள்ள வச்சுட்டு அத்தனையும் நீ காப்பாத்துற. அதையும் நீ தான் பண்ற. மீண்டும் உலகை தன்னுள்ளே பிறப்பித்தாய். தன்னுள்ளே பிறப்பித்தார்னா மீண்டும் தன்னுடைய உந்தியிலேருந்து வேற ஒரு பிரம்மனை படைச்சு அவன் மூலியமா படைக்கிறான். அடுத்து பிரம்மன் வருவான். பிரம்மாக்கெல்லாம ஆயுஸ் முடியும். புது பிரம்மாக்கள் வருவா. சிவனும் அப்படிதான், பிரம்மமும் அப்படிதான், இந்திரனும் அப்படிதான். அவ பண்ணின தவத்துக்கோசரம் அவ நீண்ட நாள் இருப்பாளை தவிர அவளுக்கும் முடிவு உண்டு. இறப்பு பிறப்பு இல்லாத ஒரே ஒரு தெய்வம் நாராயணன் ஒத்தந்தான். அப்படி திருப்பி பரப்பிக்கிறான். எப்பவுமே எங்க பிறப்பிச்சாலும் அடியே நான் திருப்பி திருப்பி அதான் சொல்ல, ஒரு சின்ன கல்லுன்னு நம்ம நினைச்சுட்டு இருப்போம். அதுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கு, அதுக்குள்ள ஒரு பரமாத்மா இருக்கு. ஒரு மண்ணு துகள், கடற்கரையில எத்தனை மண் துகள்கள் இருக்கு. அத்தனை மண் துகள்கள்லயும் ஒரு ஆத்மா உண்டு, பரமாத்மா உண்டு. அந்த மண் துகள்கள் எல்லாம் கால சேர வெயில்லையும் மழையிலையும் அடிச்சு 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 அது அப்படியே பாறையா மாறும். அந்த பாறை கல்லா மாறும். அந்த கல்லு அதுக்கப்புறம் வேற விதமா மாறும். இப்படிதான் அதனுடைய வளர்ச்சி. மலையா மாறும், அந்த கல்லு மலையா மாறும். அந்த மாதிரி அதனுடைய வளர்ச்சி. அந்த மண் துகள்ல கூட அவன் இருக்கான். அதுதான் சொல்றார், ஓர் இடம் விடாமல் நீ அந்தர்யாமியாக இருக்கிறாய். எல்லாத்துலயும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இது புஸ்தகம்தான், நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இதோ இது மொபைல் தான், இதுக்கு என்ன பேச தெரியுமா, பண்ண தெரியுமா, போக தெரியுமா, வர தெரியுமா, ஒண்ணும் தெரியாதேன்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அதுக்குள்ளேயும் ஆத்மா உண்டு, அதுக்குள்ளேயும் பரமாத்மா உண்டு. வைஷ்ணவ லட்சணத்துல இதுவும் சொல்லுவா. எந்த பொருளை பார்த்தாலும் அதுக்கு ஒரு ஆத்மா, அதுக்கு ஒரு பரமாத்மா உண்டுன்னு கீதையில பெரிய வசனமா சொல்லுவான் கண்ணன். இது பெரியவள்லாம் சொல்லுவா. எந்த ஒரு வைஷ்ணவன் எதிரில நிக்கிறது எந்த பொருளா இருந்தாலும் அதுக்குள்ளேயும் ஒரு ஆத்மா, ஒரு பரமாத்மா இருக்கா அப்படின்னு நினைச்சுண்டு வாழறானோ, எல்லா இடத்துலயும் ஆத்மா பரமாத்மா இருக்கான்னு நம்ம நினைச்சோம்னா எதையுமே நம்மளுக்கு அலட்சியப்படுத்த தோணாது. எதையும் நம்ம தூக்கி விட்டெறிய தோணாது. எதையும் நம்மளுக்கு அழிக்க தோணாது. அவதான் இந்த இடத்துல சொல்ற அந்தர்யாமியா இருக்கா. உலகம் உன்னோடு ஒன்றி நிற்க.
வேறு நிற்பது இல்லை ஆதலால். பகவான் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. சந்திரன் இப்படி நகர்ந்துண்டு போறது, சூரியன் நகர்ந்துண்டு போறது, வானத்துல நட்சத்திரங்கள்லாம் ஜொலிக்கிறது. அது எப்படி நிக்கிறது? இவனுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு அத்தனையும் நிக்கிறது. நீ இந்த இடத்துல இரு, இத்தனை நேரத்துல சூரிய உதயம் ஆகணும்னா அத்தனை நேரத்துலதான் சூரிய உதயம் ஆகும். சந்திரன் இப்ப அமாவாசை அன்னைக்கு மறைஞ்சு போகணும்னா மறைஞ்சுதான் போகணும். அவனுடைய கட்டளை, அதுலதான் எல்லாமே நடக்கிறது. அத நம்ம புரிஞ்சுக்கணும். அவன் மொத்தம்தான் ஆணையிடுறான், அதுபடிதான் எல்லாம் நடக்கிறது. அதுக்கு கீழே எப்படி ஒரு கம்பெனி ஓனர், மேனேஜர், டைரக்டர், மேனேஜர் அந்த மாதிரி பிரிச்சு வச்சு கடைசியில பியூன் வரைக்கும் எப்படி வேலை வாங்குவார், அதேதான் இங்க. இத நம்ம சின்ன எக்ஸாம்பிளா நம்ம நினைச்சுக்கணும். நினைச்சுட்டு அப்போ நம்மளுக்கு தோணும், எல்லாத்துக்கும் காரணக்கத்தா அவன்தான் அப்படிங்கறது நம்மளுக்கு நம்ப தோணும். நம்ப தோணினா, உலகில் நின்னை உள்ள சூழல் யார் உள்ளார் வல்லவர். அவன் எப்படி இருப்பான், எந்த மாதிரி இருப்பான், எந்த ரூபத்துல வருவான், எப்படி யாருக்கு அருள் புரிவான், இது எல்லாத்தையும் தெரிஞ்சவா ஒருத்தர் கூட இல்லைங்கிற. ஈவன் பிரம்மாக்கு கூட தெரியாது. அவனுடைய அந்த சேஷ்டிதங்கள் பிரம்மாக்கு கூட தெரியாது. பிரம்மாக்கு தெரியாததுனால்தான் கண்ணனா அவதாரம் பண்ணப்போ போய் அந்த பசுக்களை, கோபியர்கள் எல்லாத்தையும் அந்த குழந்தைகளிலிருந்து, பசுக்கள்ல இருந்து, கண்ணுக்குட்டியிலேருந்து கொண்டு போய் வச்சுட்டார். பிரம்மாக்கு 1 வருஷம் 1 நாள், அதே இந்த உலகத்துல 1 வருஷம் நம்மளுக்கு. அத்தனை எத்தனை குழந்தைகளை தூக்கின்னு போனாரோ பிரம்மா, எத்தனை கண்ணுக்குட்டியோ எத்தனை பசுவோ அத்தனை உருவம் இவன் எடுத்துட்டான். அத்தனை பேர் ஆத்திரியா இருக்கான் அவன் போய். அவன் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தவன். அவனுடைய சக்தியை புரிஞ்சுக்கணும், அவனுடைய தேஜஸை புரிஞ்சுக்கணும், அவனுடைய காரண்யத்தை புரிஞ்சுக்கணும், சௌசல்யத்தை புரியும், சௌலபியத்தை புரிஞ்சுக்கணும். அவன் வசத்தி, அவன் வசத்தி, அவன் வசத்தி. ஆனா அவன் நம்மளை கூப்பிடுறான், நம்மளை சேர்த்துக்கிறேன்னு சொல்றான். நம்ம அவங்கிட்ட போகாத அடம் பிடிக்க கூடாது. நம்ம அவனுக்கு வேணுங்கிறத பண்ணிட்டு அவங்கிட்ட போய் சேர்ந்துடணும். இந்த எண்ணம் நம்மளுக்குள்ள வரணும். அவன் மாயை அறியாத நம்மளுக்கு எது கதி, எது பணி, எப்படி பண்றது, எங்க போய் எப்படி இது பண்ணிக்கிறது, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. இதுக்கு தேசிகர் ஒரு சின்ன வழி காட்டுறார். சின்ன வழிங்கிறது மிக உயர்ந்த வழி. அது வழி சின்னதுதான், பாசுரம் சின்னதுதான். ஆனா வழி நம்மளுக்கு கருத்து ரொம்ப உயர்ந்தது. வேண்டும் பெரும் பயன், அபேட்சம் இல்லாத, தள்ளிவிட முடியாத வேறு பயன் கிடையாது நம்மளுக்கு. வேண்டும் பெரும் பயன் நம்மளுக்கு என்னன்னு கேட்டா பரமபதம் ஒண்ணுதான். நம்ம ஆளுக்கு அதுதான் வேணும். அதுக்கு மாத்து கருத்தே கிடையாது. வீடு என்று அறிந்து, மோட்சம் என்று அறிந்து, மீண்டும் குறுகியும் நிற்கும், வெகுகாலம் அனுஷ்டிக்க வேண்டியதாகியும் க்ஷணகாலத்துல அனுஷ்டிக்க வேண்டியதாகவும் இருக்கும் நிலைகளுக்கு பக்தி பிரபத்தி. பக்தி என்ன பண்ணும், நீண்ட காலம் அனுஷ்டிக்க வேணும். பிரபத்தி க்ஷணகாலத்துல நம்ம அனுஷ்டித்திடலாம். அந்த பிரபத்தி தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். உபாயங்களுக்கு விதி வகையால் ஏற்கும் அன்பர் சுருகுதியின் தாரம் சேர்த்தாலே அதிகாரிகளான பாகவதர்கள், பாகவதர் விசேஷத்தோட நம்ம போனோம்னா நம்ம ஆச்சாரியன் கிட்ட அவ கூட்டின்னு போயிடுவா. நம்மளுக்கு அதுக்கு சுகிருதம் இருக்கணும், அதிர்ஷ்டம் இருக்கணும். அப்போ 1 3 2 ஒரு உபாயத்தில் முயன்று மூலவினை மாற்றுதலில்
சம்சாரத்துக்கு காரணமான கர்மங்களை ஒழிப்பதில்ல. இந்த கர்மங்களெல்லாம் நம்ம ஒழிக்கணும். ஒழிச்சிட்டு அவன் அடி போய் சேரணும். 2ல் ஒரு உபாயத்தில் முயன்று. ஒன்னா பக்தி மார்க்கத்துக்கு உங்களால முடிஞ்சதுன்னா போங்க. இல்லையா உங்களால பிரபத்தி பண்ணிக்க முடியுமா? வெல் அண்ட் குட், சீக்கிரம் பண்ணிடலாம், க்ஷண நேரத்துல பண்ணிடலாம். அந்த மாதிரி முகுந்தன் அடி பூண்டு அன்றி பகவானுடைய திருவடிகளை பிரபத்தி செய்தலை தவிர மற்றும் ஒரு புகழ் வேறு ஒரு சிறந்த உபாயம் ஒன்றும் இல்லை, எதுவுமே நம்மளுக்கு கிடையாது அப்படின்னு நம்ம நிக்கணும். பாகவதர்கள்ல தங்களுடைய அதிர்ஷ்டத்துக்கு சுகிருதத்துக்கு தக்கப்படி சில பக்தி யோகத்தை எடுத்துக்கிறார். இன்னும் மேமலையில பக்தி யோகம் பண்றவா நிறைய பேர் இருக்கா. சிலர் பிரபத்திய ஏற்றுதான் எடுத்துக்கிறார். நம்மள மாதிரி இருக்கிறவாளுக்கெல்லாம் பிரபத்தியன்னா சம்சாரத்துல உளறோம். நம்மளுக்கு பிரபத்தி மோட்சத்திற்கு அனுஷ்டிக்க வேண்டிய போதிலும் உபாயத்தை அனுஷ்டிப்பதற்கு இதுவரைக்கும் விரோதியா இருந்தது கர்மம் கழியும். இதுவரைக்கும் நம்ம அவனை நினைக்காத வாழ்ந்துட்டு இருக்குமே, அந்த கர்ம நிலை நம்மளுக்கு கழிஞ்சிடும். அதுக்கு என்ன பண்ணணும்னாக்க பிரபத்திய அவசியம் அனுஷ்டித்தே ஆகணும். சரணாகதி ஆச்சாரியன் கிட்ட போய் நம்ம பண்ணிண்டே ஆகணும். பண்ணிண்டா அவனை கொஞ்சமாவது நம்ம உணரலாம் அப்படிங்கிறத தேசிகர் எடுத்து சொல்றார். அப்போ என்ன பண்றது? இதுக்கு நம்ம எப்படி நம்ம அவனை அடைவது அப்படின்னா, தினம் ராத்திரி படுத்துக்கிற செய்யும். நம்மளுக்கு ஏற்கனவே 2 வழி இருக்குன்னு அடியனை விண்ணப்பிச்சிருக்கேன். அஸ்ராதிரி மார்க்கம், தூமாதி மார்க்கம். தூமாதினா இருட்டு, அஸ்ராதினாக்க வெளிச்சம். அஸ்ராதி மார்க்கத்துல 12 லோகத்தையும் தாண்டி விரஜா தண்டியை தாண்டி நம்ம பகவான் கிட்ட போய் சேருவோம் அப்படிங்கிறதையும் விண்ணப்பிச்சிருக்கேன். தூமாதி மார்க்கம்னாக்க இந்த ஜீவன் பண்ணின புண்ணியத்துக்கு சொர்க்கத்திலையும் பண்ணின பாவத்துக்கு நரகத்திலையும் அனுபவிச்சுட்டு திருப்பி இந்த பூமிக்கு வந்துரும் விண்ணப்பிச்சிருக்காண்டியேன். அந்த அர்ச்சராதிரி மார்க்கம் அது ஒரு 12 தரம் தூங்குற செய்ய. நீங்க படுத்துட்டு தாராளமா சொல்லலாம். படுத்துட்டு அவனுடைய நாமங்களை சொல்லியிருந்தாதான் நம்ம தூங்கணும். படுத்துண்டு நீங்க தாராளமா அதை சொல்லலாம். இந்த படுத்துண்டு அவனுடைய நாமங்களையே நினைக்கணும். பிரபத்தி பண்ணிட்டுமான துவயம் சேவிக்கலாம், சரணஸ்வாகம் சேவிக்கலாம். நம்மளுக்கு தூக்கம் வர வரைக்கும் நம்ம வேற டிவி பார்க்கறதோ இல்ல மொபைல் பார்க்கறதோ பாட்டு கேட்கறதோ இதுலெல்லாம் நம்ம மனசு போகக்கூடாது. அவன் நாமங்களை படுத்துன்னு அந்த தூக்கம் வர வரைக்கும் அவன் நாமங்களை சொல்லலாம், துவயம் சொல்லலாம். அப்படி சொன்னா நம்மளுக்கு அந்த தூக்கம் நல்லபடியா தூங்குவோம். ஏன்னா நம்ம தூங்குற செய்யும் நித்திய பிரளயம்னு சொல்லிக்கிறேன், அடியன் விண்ணப்பிச்சிருக்கேன். தூங்குறதுங்கிறது நித்திய பிரளயம். மறுநாள் காட்டால பொழைச்சு கடந்தா பிச்சைக்காரனுக்கு அப்படின்னு தானே பெரியவாள்லாம் சொல்லுவா. நம்ம மறுநாள் காட்டால நல்லபடியா எழுந்திருக்கிறதுக்கு அவன் அருள் வேணும். அதனால நம்ம என்ன நினைச்சுட்டு தூங்குறோமோ அது நம்மளுக்கு சித்திக்கும். ஏன்னா நம்ம இப்படிதான் பழகணும். நம்ம இப்போ கடைசியில தூங்குற வரைக்கும் அவன் நாமங்களை சொல்லி துவயம் சொல்லி சர்மஸ்லோகம் சொல்லி இந்த மாதிரி தூங்கறதுக்கு பழகின்றோன்னா நம்மளுடைய இறுதி மூச்சு போர்ச்சையும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் அடுத்த பிறவின்னு சொல்லுவா. இப்ப கடைசியில அவனையே நினைச்சுட்டு அர்ச்சாதி மார்க்கம்னு சொல்லிட்டு நம்ம தூங்கினோம்னா நம்மளுக்கு பரமபதம் நிச்சயம். ஜடபரதன் ஒருத்தர் பெரிய ஞானி, ரொம்ப பெரிய ஞானி. அவர் ஒரு தரம் அப்படி காட்டுல வந்துட்டு இருக்கார்.
ஒரு ராஜா பல்லக்குல போகணும். 3 பேர் தான் இருக்கா. ஒருத்தருக்கு திடீர்னு உடம்பு முடியாத போயிடுத்து. 4 பேரோட வந்தா ஒருத்தருக்கு ரொம்ப முடியாத போயிடுத்து. 3 பேர் தான் இருக்கா. பல்லக்க தூக்குறதுக்கு இன்னொரு ஆள் வேணும். இவர் ஜடபரதர கூப்பிட்டார். ஜடபரதரே, எங்க போறங்கோன்னு கூப்பிட்டாக்க, நான் என் காரியத்துக்கு போறேன்னு சொன்னப்போ, இந்த ராஜாக்கு பல்லக்கு தூக்கணும். ஒரு தோள் நீங்க பிடிங்க அப்படிங்கிறார். சரின்னு சொல்லிட்டு போறார். போனா அவருடைய மனசுல அவர் அவ பெரிய ஞானி. அதனால அந்த பகவன் நாமங்களை சொல்ல 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 அவருக்கு தன்னறியாத ஆட்டம் வருது. நேத்திக்கு பார்த்தோம் இல்லையா? தன்னறியாத நாமங்களை சொன்னா பாகவதர்கள்லாம் ஆடுவான்னு சொல்லிட்டு அதேதான். அவருக்கு ஆட்டம் வருது. பல்லக்கு குலுங்கிறது. அவர் ஆட ஆட பல்லக்கு குலுங்கிறது. அப்ப ராஜா கேட்கிறார், என்னப்பா இப்படி குலுக்குறியே அப்படின்னு சொல்லிட்டு, ஒழுங்கா தூக்கு அப்படின்னு சொல்லி ராஜா கட்டில போடுறார். அப்ப ஜடவரதர் கேட்கிறார், ஒன்ன தூக்கணுமா, உன் உடம்ப தூக்கணுமா, உன்னுடைய ஆத்மாவை தூக்கணுமா, எதை நான் தூக்கணும்னு சொல்ற நீ அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஸ்தம்பிச்சு போயிடுறான் ராஜா. இவர் சாதாரண மனுஷன்ல பெரிய தத்துவ ஞானி அப்படிங்கறது தெரிஞ்சுண்டு அவர்கிட்ட சேவிச்சு அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கத்துக்கிறான். கத்துண்டப்போ அப்படியே போயிட்டு இருக்கு காலம். ஒரு நாள் தன்னுடைய ஆசிரமத்துல இருந்து ஒரு குளக்கரைக்கு ஸ்நானம் பண்றதுக்கோசரம் போறார் ஜடவரதர். அப்போ ஒரு கர்ப்பிணி மான்குட்டி, ஒரு வேடன் அந்த மான் மேல அம்பு போட்டுடுறான். அது சாகர்ச்சையும் கண்ணால என் குட்டியை காப்பாத்து அப்படின்னு சொல்லிண்டே குட்டி போட்டுட்டே செத்து போயிடுறது. அந்த கண் பார்வை அந்த குட்டியை காட்டிட்டு அது பிராணனை விட்டது. இவர் மனசே என்னமோ பண்ணிருச்சு. என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரு மனுஷ பிறவிகள் தான். எப்பேற்பட்ட தவம் பண்ணாலும். அப்ப என்ன பண்றார், அந்த மான்குட்டியை கொண்டு தன்னுடைய ஆசிரமத்தில் வச்சுக்கிறார். அதுக்கு வேணுங்கிற சிசுருஷி எல்லாம் தினமும் பார்த்து பண்ணிட்டு இருக்கார். தன்னுடைய தியானம் போற நேரத்துல அப்ப கூட நினைச்சு பாரான், புலி ஏதாவது வந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அதனுடைய சிந்தனையிலேயே தான் தியானம் பண்ணுவாராம். அதனால அவரு தியானமே சித்திக்கிறது கம்மியா போயிடுதான். அந்த மாதிரி இருக்கிற செய்யும் அவருக்கு அவருடைய காலம் முடிய போறது. அந்த காலம் முடியற செய்யும், ஐயோ நம்ம பிராணம் போக போறதே, இந்த மான்குட்டியை இனிமே யார் பார்த்துப்பா, இத காட்டுல இருக்கிற ஆசிரமாச்சே, இங்க புலியெல்லாம் அந்த மான்குட்டியை சாப்பிட்டுனாக்க அந்த தாய்மான் என்கிட்ட கேட்டது நிறைவேற்ற முடியாத போயிடுமே அப்படின்னு அந்த மான்குட்டியை நினைச்சுட்டே பிராணனை விட்டாராம். அந்த மான்குட்டியை நினைச்சுட்டே அவர் பிராணனை விட்டதுனால அவருக்கு அடுத்த ஜென்மம், ஏன்னா அவர் பண்ண தவத்துக்கு அவருக்கு நிச்சயம் அடுத்த ஜென்மம் இருக்கக்கூடாது. ஆனால் அந்த மான்குட்டியை நினைச்சுட்டே அவர் பிராணனை விட்டார். அவ்வளோ தவம் பண்ணியிருக்காரே, அந்த ஞானிக்கு தோணணுமோ இல்லையோ, பகவான் இருக்கான், பகவானுடைய சொத்து அது, அவன் பார்த்துப்பான், நம்மளா எல்லாத்தையும் காப்பாற்ற முடியும்? நம்மளால எது பண்ண முடியும்? நம்மளால எதுவுமே பண்ண முடியாதே. அப்பேற்பட்ட ஞானிக்கு அந்த நிமிஷம் அந்த ஞானம் வரல. அது பகவான் சொத்து, பகவான் அதை பார்த்துப்பான்ற ஞானம் வரல. என்னமோ தான் தான் காப்பாத்தின்னு இருந்தாப்பலையும், தான் போயிட்டா, அப்படிதானே நிறைய பேர் நம்ம நினைச்சுக்கிறோம். இந்த வீட்டையே நான் தான் தாங்குறேன், நான் போயிட்டா இந்த வீடு என்ன ஆகுமோ? நம்மளால என்ன பண்ண முடியுது? ஏதோ அவன் நம்மள பண்ண வைக்கிறான், அதனால நம்ம ஒரு காரியங்களை பண்றோம். நம்ம இல்லைன்னா அந்த காரியம் நின்னு போயிடுமானா? அதை நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறோம். நம்ம தான் தாங்குறோம் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி அந்த அப்பேற்பட்ட ஞானிக்கே அந்த நிலைமை. அடுத்த ஜென்மம் மானா பிறந்தாராம். மான்குட்டியா பிறந்தப்போ அவருக்கு அந்த பழைய பூர்வ ஜென்மம் ஞாபகம் வந்தது. அந்த மான் உருவத்துல இருந்தாலும் பகவான் தான், நான் தப்பு பண்ணிட்டேன் பகவானே,
நான் ஒன்னதான் நினைச்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மான் ஜென்மத்திலையும் அவர் அந்த பகவானை நினைச்சதுனால பகவான் கிட்ட போனார் அப்படிங்கிறது ஒரு சரித்திரம். எதுக்கோசரம் அடியேன் விண்ணப்பிக்கிறேன் அப்படின்னா, நம்ம அந்த அஸ்ராதிரி மார்க்கம் அப்படிங்கிறத தினம் 12 தரம் தூங்குறதுக்கு முன்னால சொல்லணும். கண்டிப்பா தூங்குறதுக்கு முன்னால அவன் நாமங்களை சொல்லி இன்னைக்கு பழகின்ற மனா அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன்னு சொன்னார் பெரியாழ்வார். தினம் அதையே பழக்கம், ஒரு பழக்கத்தை நம்ம தினம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுவே தான் நம்மளுக்கு கடைசி வரைக்கும் வரும் இல்லையா? அதே தான் இங்கேயும். தினம் அவன் நாமங்களை சொல்லி 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 தூங்க பழகினோம்னா அந்த கடைசி காலத்துல அவன் நாமங்களை சொல்லுவோம். நாளைக்கு அஜாமளன் சரித்திரம் மூலியமா ஏன் அவனுடைய நாமங்களை சொல்லணும், அவன் நாமங்களை சொன்னா அதனால என்ன கிடைக்கும்ன்றத அதுக்கு தகுந்த பாசங்களை தேர்ந்தெடுத்து அதுக்கு தகுந்தாப்புல சொல்றேன். இன்னைக்கு சாஸ்திர படி ஒரு விஷயத்தை விண்ணப்பிக்கிறேன். நிறைய பேர் போன் பண்ணி நீங்க சொல்றது உபயோகமா இருக்கு, நீங்க சொல்லுங்கோ, நாங்கெல்லாம் ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொன்னா அவளுக்காக இது. இன்ன காரணம் தெரியாது, ஆனா இது பண்ணக்கூடாதுங்கிறது மட்டும் தெரியும். இன்ன காரணங்கிறது தெரியாது. இப்போ நீங்க காரணத்தோட சொல்லிட்டுங்கோ, அப்ப இனிமே அந்த தப்பே வராத பாத்துக்கிறோன்னு 2-3 பேர் போன் பண்ணி சொன்னான். எங்க ஆத்துல அம்மாலாம் சொல்லியிருக்கா, வஸ்திரம் இல்லாத குளிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காளே தவிர ஏன் அப்படிங்கிற ரீசனை நீங்க சொல்லிட்டுங்கோ, நாங்க கண்டிப்பா இனிமே ஃபாலோ பண்ணுவோம்னு சொல்லி 5-6 பேர் விண்ணப்பிச்சா. அந்த நல்ல உள்ளங்களுக்காக நீங்க எது சொன்னாலும் எங்க நன்மைக்கு தான் சொல்றீங்க, சொல்லுங்கன்னு சொன்ன அந்த நல்ல உள்ளங்களுக்காக இன்று ஒரு சாஸ்திர சம்பிரதாயம். இது ஸ்திரீகளுக்கு மட்டும், புருஷாளுக்கு இல்லையான்னு கேட்டா, அந்த காலத்துல புருஷாலாம் குடுமிதான் வச்சுப்பா, அந்த குடுமிய முடிஞ்சுதான் வச்சுப்பா. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய மனுஷா எல்லாருமே குடுமிதான் வச்சுப்பா. அந்த குடுமிய முடிச்சாதான் வச்சுப்பா. ஆச்சாரியனுக்கெல்லாம் நீங்க கவனிச்சு பார்த்திருக்கலாம், உச்சியில குடுமி இருக்கும், அந்த குடுமிய முடிச்சுதான் போட்டு வச்சிருப்பார். ஏபிஎன் சுவாமி எல்லாம் பார்த்தா நிறையவே முடி வச்சு தன்னா தலைவாரி குடுமியில நன்னா தலைவாரி முடிச்சு போட்டு நன்னா முடிச்சு போட்டு வச்சிருப்பார். அதுல பூச்சூடின்னு இருப்பார். ரொம்ப அழகா இருக்கும். ஏபிஎன் சுவாமி பண்றது அவ்வளோ அழகா இருக்கும். நிறைய மனுஷா இன்னைக்கும் பெரியவாள்லாம் குடுமி வச்சுக்கிறா. அத விட்டுருவோம். அதனால குடுமி வச்சுக்கிறவா கண்டிப்பா அதை முடி போட்டுதான் வச்சுக்கிறாங்கிறதுனால அந்த சாப்டர் விட்டுருவோம். ஸ்திரீகள் நம்ம கூந்தல நுனி தெரியாம முடிச்சு போட்டிருக்கணும். அதை பின்னி மடிச்சு கட்டுறமோ பின்னி இருக்கமோ இல்ல அப்படியே ஒரு முடிச்சா போட்டிருக்கோமோ எது பண்ணாலும் கூந்தல் அலப்பாய்ஞ்சா குடும்பம் அலப்பாயும்னு சொல்லுவா பெரியவாள்லாம். ஸ்டைலா கூந்தல் அப்படியே விரிச்சு போட்டுக்கிறோம். இந்த காலத்து குழந்தைகளுக்கு மனசு வருத்தத்தோட சொல்றேன் நானு, கூந்தலை விரிச்சு போட்டுண்டாதான் அழகுன்னு நினைச்சுக்கிறோம். கூந்தலை விரிச்சு போட்டுண்டா அந்த குடும்பமே சீர்குலைஞ்சு போயிடும். பெண்கள் தான் குடும்பத்துக்கு குல விளக்கு. அவ நன்னா இருந்தாதான் அந்த குடும்பம் நன்னா இருக்கும். அவ எவ்வளோக்கு எவ்வளவு மங்களகரமா இருக்காளோ அப்படிதான் அந்த குடும்பம் நன்னா இருக்கும். அப்போ என்ன காரணங்கிறதையும் சொல்லிடுறேன். மகாலட்சுமி நம்மளுடைய ஸ்திரீகளுடைய எல்லா கூந்தலையுமே, ஸ்திரீகள் புருஷா எல்லாருக்குமே கூந்தலுடைய அந்த நுனியில தான் மகாலட்சுமி வாசம் பண்றா. அவ வாசம் பண்ற இடங்கள் நிறைய. அதை ஒரு நாள் விண்ணப்பிக்கிறேன்.
அதுல ஒரு இடம் கூந்தலினுடைய நுனி. அந்த நுனி வந்து ஒரு சிலர்லாம் பார்க்கலாம். ஐயோ! கூந்தல்ல நுனி வெடிச்சு வெடிச்சு போறதே! என்னன்னு தெரியலையே! அப்படின்னு சொல்லி ஒரு சிலர்லாம் பேசிப்பா. நம்மள அத கவனிச்சிருக்கலாம். பெரியவாள்லாம் சொல்லியிருப்பா. ஒரு சிலர் பேசியிருப்பா. அந்த கூந்தல் நுனி வெடிச்சு போக்கூடாதுன்னு ஏன் சொல்றா? அங்க மகாலட்சுமி இருக்கா. அவ விலகி போறான்னு அர்த்தம். அதனால அந்த கூந்தல் நுனியில கண்டிப்பா கட்டியிருக்கணும். அது நீங்க ரப்பர் பேண்ட போட்டு கட்டுறீங்களோ, சாதாரண பேண்ட போட்டு கட்டுறீங்களோ, ரிப்பன போட்டு கட்டுறீங்களோ, அந்த காலத்துலலாம் எங்களுக்கு வாழ நார் தான் போட்டு கட்டி விடுவா. அந்த மாரி வாழ நார போட்டு கட்டுறீங்களோ, இல்ல அப்படியே நன்னா அந்த நுனி தெரியாத முடிச்சு போட்டாலும் அந்த நுனிய மடக்கி விட்டுக்கணும் அது உள்ள. அந்த நுனி 4 பேர் கண்ல படக்கூடாது. ஒரு உதாரணம் சொல்றேன். உங்க ஆத்துல நெறைய கத்த கத்தையா பணம் இருக்கு. அந்த பணத்த என்ன பண்ணுவோங்கோ? பீரோல, பொட்டில, லாக்கர்ல பத்திரமா அடுக்கி அடுக்கி வைப்போங்கோ. அத விட்டுட்டு எல்லா இடத்துலயும் கண்ட இடத்துலயும் அப்படியே பணத்த விட்டு 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 எறியுவீங்களா? மனசு வருமா உங்களுக்கு? அதேதான். கூந்தல் நுனிங்கிறது மகாலட்சுமி பணம். அத பத்திரப்படுத்தணும். அந்த நுனி முடிச்சுல இருக்கணும். அந்த நுனி முடிச்சுல தான் இருக்கணும். பெட்டிக்குள்ள இருக்காப்புல இருக்கணும். பத்திரப்படுத்தணும். அந்த நுனிய பத்திரப்படுத்தணும். தாயார் நம்மள விட்டு போகாத இருக்கணும். நீங்க மேலெல்லாம் விரிச்சு போட்டுக்கோங்க. அந்த கீழ நுனிய மட்டும் மடக்கியாவது ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. அந்த கூந்தல விரிச்சு போட்டுண்டு இந்த இடது கை பக்கம் கொஞ்சம் கூந்தல் முன்னாடி, வலது கை பக்கம் அந்த மாரிலாம் பார்க்கறச்சே மனசு ரொம்பவே வலிக்கும். கோவிலுக்கு வரவா கூட அந்த மாரி தான் வரா. மிடில் ஏஜ்ல இருக்கிறவா கூட அப்படிதான் இருக்கா. மனசு ரொம்பவே வலிக்கும். கோபால சுவாமின்னு ஒருத்தர். அவர் சொன்னார், "நீங்க நெறைய எடுத்துக்காட்டுகளோட சொல்றீங்க. அதனால நீங்க எல்லாருக்கும் சொல்லி புரிய வைங்கோ. ஒரு 1000 பேர் கேட்டாலும் ஒரு 10 பேர் திருந்தினாலும் கூட அந்த குடும்பம் கொஞ்சம் நன்னா இருக்கும்." அப்படின்னு சொல்லி என்கிட்ட விண்ணப்பிச்சுட்டார். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ரொம்ப தப்பான வழியில நம்ம போயின்னு இருக்கோமே, இந்த வழியிலேருந்து நம்ம மீண்டு வரணுமேங்கிறதுக்கோசரம் உங்ககிட்ட எல்லாம் அத விண்ணப்பிச்சுக்கிறேன். கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப ப்ரொசீஜரோட இருக்கிறவா ஈஸியா பண்ணிடுவா. ப்ரொசீஜர் இல்லாதவாளுக்கு ரொம்ப கஷ்டம். கண்ணன் எல்லாருக்கும் அருள் புரியட்டும். அடியேன் யார் மனசையும் புண்படுத்தணும்ன்ற நோக்கத்துல சொல்லல. நீங்கள்லாம் நன்னா இருக்கணும். மகாலட்சுமி தாயார் உங்களோட நிரந்தர வாசம் பண்ணணும். அவ நிரந்தரமா உங்ககிட்ட இருக்கணுங்கிற ஒரு அஞ்ஞானத்துல, பரிவுல விண்ணப்பிச்சிருக்கேன். அடியேனை க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். குற்றங்குறைகளையும் க்ஷமிக்கணும். இந்த மாரி விஷயங்களையும் க்ஷமிக்கணும். ஒரு 100 பேர் ஒரு வேளை கேட்டாங்களான்னா, அதுல ஒரு 4 பேருக்கு இது வியூகமா இருந்ததுனாக்க, அந்த கண்ணனுக்கு சமர்ப்பணம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து. அடியேன்.